இவர் பேர் முத்து. இவர் யாருன்னு சொன்னால் நரிக்குற வர்க்கத்தில் உள்ளவர். இங்கே இந்த தர்காவுக்கு போகிற வழியில் தான் வீடு எல்லாம் அவங்க கூட செய்யலாம் இருக்கிறாங்க. அவங்க ஒரு குரூப்பு. அந்த குரூப்பை பற்றி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன். அவங்க குடும்பத்துக்குள்ளேயே இருப்பாங்க. வெளியில் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, வெளியில் உள்ளேருந்து எடுக்க மாட்டாங்க. அதுக்குள்ளேயே போட்டு பிரட்டிக்கிட்டு அவங்களோடய வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு குரூப்பு. அந்த குரூப்பில் நம்மளுக்கு வருவார். நமக்கு தேவையான இந்த தோப்பில் சில இந்த மரணம் இந்த இதுவெல்லாம் ரொம்ப தொந்தரவு பண்ணும். பயிரெல்லாம் அழிக்கும். தென்னை மரத்துலாம் ஏறி தென்னங்கெல்லாம் பிடுங்கி போகணும். அதுக்காக நம்ம எங்களுக்காக நிறைய செஞ்சு கொடுத்துருக்காப்புல. அதுக்காக நான் உண்மையிலேயே மறக்க முடியாது. அதனால் சில நம்ம தொழில்கள்லாம் நாசம் பண்ணுற தொழிலெலாம் சரி பண்ணி கொடுத்துருக்காப்புல. அதனால் நம்மளால் முடிஞ்சது அவருக்கு வீடெல்லாம் கட்டி கொடுத்தோம், நல்லா செஞ்சு கொடுத்தோம். அதனால் இன்றைக்கி நமக்கு சகோதரராக பழகிட்டு இருக்காரு. அவங்க குடும்பமே நம்மகிட்ட வந்துட்டு இருக்காப்புல. அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நாள் பார்க்க நினச்சது இன்றைக்கி தான் கரெக்டாக நம்ம தெரிஞ்சு வந்துட்டோம்ல. பார்த்துக்கிறோங்க. கண்டிப்பாக எல்லோரோடையும் நல்லபடியாக பழகுங்க. எல்லோரும் நமக்கு தேவை. अस्सलामुअलैकुम। वालेकुम सलाम रहमतुल्लाहि व बरकातहू। இன்னைக்கு முத்துப்பேட்டையிலேருந்து மாஷா அல்லாஹ் ஹைதராபாத் பார்க்க இது வரைக்கும் திருச்சி வரைக்கும் வந்துட்டீங்க இந்த தொகுப்பை பார்க்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு 1ஆம் தேதி வேலைக்கிழமை இன்னைக்கு நல்லபடியாக நடந்தது. அதை பற்றி உங்கள் கருத்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். என்ன பாலிய சிநேகிதர், ஃபேமிலி ஃப்ரெண்டு, ஃபேமிலி சொந்தக்காரர். நாங்கள் ஆரம்ப காலங்களிலிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தோம். அது சொல்ல முடியாத கஷ்டங்கள்லாம் ரொம்ப இருக்குது அதில். ஆனால் ஒவ்வொரு விஷயங்களும் அவர் வரும்போது ஒவ்வொரு விஷயங்களையும் கலந்து வருவார். எப்போவுமே என்னுடைய ஆதரவும் வாழ்த்துக்களும் இப்போ இருந்துக்கிட்டே இருக்கும் அவருக்கு. அதே போல் அவர் ஒரு இலகிய மனது படைத்தவர். அவர் மொத்தத்தில் ஒருத்தருக்கு உதவி பண்ணணும்னு நினச்சிட்டானாக்க பண்ணிடுவார். அப்படியாப்பட்ட ஊருக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் முத்துப்பேட்டைக்கு. அது ஒரு பெரிய ஒரு எதிர்பாராத ஒரு நாங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு விஷயம். அது என்ன வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இதெல்லாம். ஆமா, நாங்க கத்தாருக்கு வந்தது, கத்தாருக்கு வந்தது கார்கோன்னு சொல்லிட்டு முன்னாடி கத்தாருக்கு வந்தது 84 போனது நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அங்க போயிட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2008 கத்தாருக்கு வர்றாப்ல. அப்ப கிட்டத்தட்ட நமக்கு பள்ளிவாசல்ல கட்டுறதுக்கு நம்ம அப்பதான் நம்ம ஒரு மசூரா பண்ணோம். ஒரு 100 வருஷத்துக்கு பெரிய ஒரு முயற்சி. அதுல 1 கோடி ரூபாய் நாங்க அப்ப போட்ட நம்மளுடைய பிளான் என்ன, எல்லாம் அது பெரிய ஒரு நாட்டம் ஆடணும் பேசுறோம். நாங்க நினைச்சோம் 1 கோடி ரூபாய்க்கு நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா முத்துப்பேர் ஆசாத்துல ஜமாத்துல எந்தெந்த நாட்டுல இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணணும். ஒரு மாசம் சம்பளம் அப்படி முடியாதவங்க ஊர்காசுக்கு 5000 பணம் கொடுத்து ஆகணும். அதனுடைய அப்பவே நாங்க தொடக்கமே நாங்க அங்கேருந்து தான் ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஒரு அதுல முக்கியமான ஒரு ஆளு எல்லாமே வச்சு நெருக்கி நிறைய வசூலானுச்சு. அப்பவே 2009 எடுத்துன்னா பள்ளிவாசல இன்ஜினியர் வச்சு அடிச்சோம். இப்போ 1 கோடி ரூபாய் சிமெண்ட். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இப்போ 3 கோடி ரூபாய் மேல தாண்டிடுச்சு. பள்ளிவாசல் 3 கோடி ரூபாய் 3.5 கோடி ரூபாய் முக்கியமா இன்னைக்கு நிக்கிறதுக்கு காரணம் அல்ல. ரெண்டாவது அவருடைய பங்கு, ஐதருடைய பங்கு பெரும் பங்கு அதுல இருக்கு. பொருளாதாரத்துல பெரும் பங்கு. ஆனா வெறும் பங்கு மாத்திரம் இல்ல, எங்க அதோடைய ஆலோசனை, அது நாங்க ஒரு பெரிய ஒரு மசூரா, அதுல பெரிய ஒரு திட்டம் எல்லாம் நிறைவேற்றி கொடுத்தோம். என்ன பேசிருக்கோம், பொழுதுடைய பாங்கு வரையும் பேசிருக்கோம். இப்போ நம்ம கத்தாருக்கு நம்ம ஊருக்கு வந்துடுவாப்ல 10 மணிக்கு சும்மா பேச ஆரம்பிச்சது. சுப்பு வரைக்கும் 3 மணிக்கு போய் அதை கடற்கரை கடையில போய் டீ குடிச்சிட்டு மீன் உட்காந்து பேசிட்டு 10 வரைக்கும் உட்காந்து பேசணும். அது அதுக்கு ஒரு வெற்றியை கொடுத்தான். சொன்னாண்டா ஒரே தெருவில் பிறந்து வளர்ந்தோம், பக்கத்துல பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. ஒரே தெரு, அண்ணனுடைய வயசு. ஆனா எங்களோட பழகிட்டு நாங்களோட சிறு வயசோட எங்களோட அது மறக்க முடியாது.